வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். எங்கள் வீடு வந்து நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் பசங்க எல்லாம் எடுத்து இழுத்து இழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ என் பையன் தூங்கிட்டு இருக்கான். அதனால் அவன் தூங்குறப்பே நான் வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே தான் உண்டு. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ நான் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு வந்து பொங்கல் அப்பயே நான் வந்து க்ளீன் பண்ணலை. அதனால சரி ஃப்ரிட்ஜு வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஏன்னா அதில் அது மாவு இல்லையா, மாவு இருக்கிற டைமில் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன்னா வந்து வெளியே வச்சுருந்தேன்னா அது புளிச்சிரும்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண மாட்டேன். இப்போ மாவு இல்லை, இந்த டைம் தான் நம்மளுக்கு சந்தர்ப்பம், நம்ம ஃப்ரிட்ஜு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். சரி வாங்க சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, ஏன்னா 4 மணிக்குள்ளே நான் ஒர்க் எல்லாம் முடிச்சாகணும். பாப்பா வரைய ஸ்கூல் கூப்பிட போகணும். அதனால் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை ஸ்கிப் பண்ணதை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண தான் வந்திருக்கேன். மணி 3:30 ஆகிடுச்சு. 4 o'clock நான் வேலையெல்லாம் முடிச்சோன்னா நம்ம பக்கத்து வீட்டில் வரைய வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வாங்க, எங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃப்ரிட்ஜு மேலே வைக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் நிறைய டைம் எனக்கு திட்டியிருக்காரு. அப்பயுமே எந்த பொருளாக இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜு மேலே தான் எனக்கு வைக்க தோணுது. ஏன்னா வந்து எடுத்து தான் பக்கத்துலேயே நம்மளுக்கு ஏதாச்சும் இது பார்த்தோன்னா இதுதான் தோணுது, எடுத்தது நம்ம பக்கத்தில் மேலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருப்பேன். அப்படி இருந்தாலுமே ஜன்னல் ஓரமே இருக்கிறதால என்னன்னு தெரியல, ஃபுல்லாக பாருங்க டஸ்ட்டு இதாகவே இருக்குது. இதெல்லாம் இப்போ எடுத்து, ஏன்னா பொங்கல் அப்பயும் நான் க்ளீன் பண்ணலை, நிறைய வேலை செஞ்சதால சரி ஃப்ரிட்ஜெலாம் தனியாக ஒரு நாள் வந்து ஒதுக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். கடைசி வரைக்குமே நான் அதை க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் ஃபைனலாக இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மாவு இல்லை, இந்த டைம்லேயே க்ளீன் பண்ணேன்னா பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். மாவு இருந்தால் புளிச்சிருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பண்ணுவேன். சரி வாங்க, இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன். நம்ம எப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மெயினான பொருள் என்னென்னா இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோம். ஏன்னா வந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? ஃப்ரிட்ஜை வந்து நான் வந்து சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் ஏதாவது க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். மற்றபடி எனக்கு எல்லாமும் தெரியலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கேன்னா மித்திரன்னு தூங்கிட்டு இருக்கான், வேலை இல்லை. சரி டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவும் கூப்பிட நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே கடை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். தண்ணி குடிக்கிற ஜெக்கெல்லாம் மேலே வச்சுருக்கேன். இது நெய் கொடுத்து அனுப்பிட்டாங்க அம்மா. யூஸ் பண்ணவும் இல்லை, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல, அப்படியே வேலையே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கேஷிக்காக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்க சொல்லி அம்மா நெய் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள்லாம் கட் பண்ணால் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது ரவுண்டு பீஸு. இதுக்கப்புறம் ஒரு கிண்ணம், 2 கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுருக்கேன். என்ன பாவம் பண்ணிச்சோ, இந்த காய் வெளியே கடந்து வாடி போச்சு. எப்போ அம்மா வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க வாழைப்பழம், எல்லாம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்டாச்சு. இதில் 2 பழம் மட்டும் சாப்பிட முடியாத வச்சாச்சு. எல்லா பொருளும் இது மேலே தான் இருக்குது. லெமன் தோல் இதுக்கெல்லாம் வந்து கிண்ணத்தை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா, இதுக்குள்ள லெமன் வந்து இதில் வைக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வேஸ்ட், அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரலாம். அந்த ஸ்மெல்லு வராதுன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான். சரியா? அதனால வந்து யூஸ் பண்ணிட்டுனா பாதி இருக்கிறத கூட தூக்கி வச்சிருவேன். கெட்ட ஸ்மெல்லு வராது, லெமன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதனால் அதை ஃபாலோ பண்ணுவேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எலுமிச்சி பழத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வந்து அத்தை வீட்டில் மரம் இருக்குது, நம்ம வீட்டில் பக்கத்து வீட்லேயே மரம் இருக்கிறதுனால எப்போ வந்தாலும் அம்மா லெமன் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பயுமே ஸ்டாக் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் இந்த லெமன் தான்.